ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நல்லபடியாக குழந்தை பிறப்பதற்கு, நல்லபடியாக குழந்தை பேரு கிடைப்பதற்கு, நல்லபடியாக பிரசவம் நடக்கிறதுக்கு எந்த கோவிலுக்கு போகணுன்றதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சல் நாயகி சமேத மயூரநாதர் கோவில். அந்த கோவில் இருக்கக்கூடிய ஊருக்கு என்ன பேர் தெரியுமா? பெத்தவநல்லூர். அதென்ன பெத்தவநல்லூர்? பெற்றவள் நல்லூர் என்பதுதான் காலப்போக்கில் பெத்தவநல்லூர்னு மாறிச்சு. என்கிட்ட பேசுகிற நிறைய பேர் அவங்க வீடுகளில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தால், அல்லது அவங்க பொண்ணுக்கோ மருமகளுக்கோ பிரசவ நேரம் வந்துருச்சுன்னா என்னை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு சுந்தரகாண்டம் சொற்பொழிவு பண்ண சொல்லுவாங்க. நிறைய வீடுகளுக்கு நான் போய் சுந்தரகாண்டம் சொற்பொழிவு பண்ணியிருக்கேன். வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க கூட இந்த மாதிரி பொண்ணு மாசமாக இருக்காங்க, மருமகள் கர்ப்பமாக இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு வீடியோ காலில் வந்து சுந்தரகாண்டம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் சுந்தரகாண்டம் கேட்குறது ரொம்ப நல்லது. நல்லபடியாக குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. அதே மாதிரி நான் நிறைய நல்லபடியாக குழந்தை பிறப்பதற்கான கோவில்களும் என்னுடைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு கோவில் தான் இந்த கோவில். ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய அஞ்சல் நாயகி சமேத மயூரநாதர் கோவில். இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் சிவனேசி என்கிற பெண்ணிற்கு அவளுடைய பெற்ற தாயை போல சென்று பிரசவம் பார்த்தார். பெற்றவளாக அவர் வந்தார். அதனால தான் பெற்றவளாக வந்த நல்ல ஊர், பெற்றவள் நல்லூர் என்பதுதான் பெத்தவநல்லூர் என்று இன்றைக்கு மாறி இருக்கிறது. இதே மாதிரிதான் திருச்சியில் இருக்கக்கூடிய தாயுமான சுவாமியும், அவரும் ரத்னவதி என்கிற பெண்ணிற்கு பிரசவம் பார்த்தவர். ஞானசம்பந்த பெருமான் ரொம்ப அழகா பாடினார். நன்றுடையானை தீதில்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை உமை ஒரு பாகமுடையானை சென்றடையாத திரு உடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூற என் உள்ளம் குளிருமேனு பாடினார். அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானும் தாயுமான சுவாமியாக தன்னுடைய பக்திக்காக பிரசவம் பார்த்தவர். இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானும் அப்படித்தான். அதனால இந்த ஊருக்கு பேரே பெத்தவநல்லூர். பெற்றவளாக சிவபெருமான் வந்த நல்ல ஊர் பெற்றவள் நல்லூர். இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் அந்த பக்கம் விருதுநகர், ராஜபாளையம் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்பமாக இருந்தால், அல்லது இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா இந்த கோவிலுக்கு போய் ஒரு முறை வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லபடியாக குழந்தை பிறக்கும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.